ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்க ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உச்ச சுக்கிரனால் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த சுக்கிர பகவான் 2025 ஜனவரி 28ஆம் தேதி முதல் மே மாதம் 31ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்கள், அதாவது 124 நாட்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல உச்சகதியில சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். அப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் உச்ச நிலையில இந்த 4 மாதமும் அமர்வதனால என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவா பாருங்க, ஒரு ராசியில கோச்சாரத்துல சுக்கிரன் கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்குள்ளதான் சஞ்சாரம் செய்வார். ஆனா பாருங்க, இந்த காலகட்டத்துல அதாவது 2025 ஜனவரி 28ஆம் தேதியிலிருந்து 4 மாசம் பாருங்க 8ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சகதியில சஞ்சாரம் செய்திருக்கிறார். அப்ப 4 மாதங்கள் சுக்கிரன் பாருங்க 8ஆம் இடத்துல இருப்பதனால என்னென்ன ஒரு மாற்றம் நடக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்ப சுக்கிரன்னா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அசுரகுல தலைவன் பாருங்க சுக்கிரன். இப்ப குரு பகவான் பாருங்க தேவகுரு அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர். அதே போல சுக்கிரன் அசுரகுரு என்று அழைக்கப்படக்கூடியவர். குரு பகவானுக்கு அடுத்த ஒரு சுபக்கிரகம் யார் அப்படின்னா ஒரு சுக்கிரன் தான். அதே போல காம காரகன் அப்படின்னா சுக்கிர பகவான். சகல கலைகளுக்கும் காரகன் யார் அப்படின்னா சுக்கிரன் தான். அதே போல அழகு, இளமை, கவர்ச்சி, ஆசை, பாசம், நேசம் இவற்றுக்கெல்லாம் காரகன் யார் அப்படின்னா சுக்கிர பகவான். அதே போல வாகன காரகன் சுக்கிரன். ஒருவர் மிகப்பெரிய மாட மாளிகையில் வசிக்கணும் அப்படின்னா சுக்கிரனுடைய அருட்கடாட்சம் வேணும். அதே போல ஒருவருக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் வருது அப்படின்னா சுக்கிரன் ஜாதகத்துல பலமா இருக்கணும். அதே போல ஒரு ஆணுக்கு களத்திர காரகன் மனைவியை சொல்லக்கூடிய கிரகம் எதுன்னா அவர் சுக்கிரன் தான். அப்ப ஒரு ஆணின் ஜாதகத்துல சுக்கிரனுடைய பலத்தை வைத்துதான் அவருக்கு எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை துணை அமையும் என்பதை பற்றி நம்ம உறுதியா சொல்ல முடியும். அதே போல சுகபோக வாழ்க்கைக்கு காரகன் பாருங்க சுக்கிரன். மற்றவர்களை எளிதில் வசப்படுத்தக்கூடியவர்கள் இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். அதே போல சந்தோஷம், ஆனந்தம், மகிழ்ச்சி இதுக்கெல்லாம் காரகம் உள்ளவர் யாருன்னா சுக்கிரன் தான். ஒருவருடைய சொந்த பணத்திற்கு காரகன் அப்படின்னா ஒரு சுக்கிரன் தான். அப்ப லட்சுமி கடாட்சம் ஒருவருக்கு வேணும் அப்படின்னா ஜாதகத்துல சுக்கிரன் பாருங்க பலமோடு இருக்க வேண்டும். பாருங்க, சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் 2025 ஜனவரி 28ஆம் தேதியிலிருந்து மே மாசம் 31ஆம் தேதி வரையும் கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் உச்ச பலத்தோடு சஞ்சாரம் செய்திருக்கிறார். அப்ப சுக்கிரன் 8ஆம் இடத்துல உச்சநிலை பெறுவதனால சிம்ம ராசிக்காரர்களுக்கு பாருங்க ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவா சிம்ம ராசிக்காரர்கள் அப்படின்னாவே பாருங்க அந்த இரக்கம், கருணை, மற்றவர்களுக்கு உதவும் மனப்பாங்கு இதெல்லாம் இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே. அதே போல அதிக கௌரவம் பார்க்கக்கூடியவர்கள் பாருங்க சிம்ம ராசிக்காரர்கள். அதாவது உயிருக்கு மேலாக கௌரவத்தை மதிக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள். அதே போல பிரசித்தி பெற்றவர்கள் யார் அப்படின்னா இந்த சிம்ம ராசிக்காரர்கள் தான். ஒரு ஊர்ல சிம்ம ராசிக்காரர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் எல்லோருக்கும் தெரிந்தவர்களாக இருப்பார்கள். ஏன் அப்படின்னா சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் ஒரு பிரகாசமான கிரகம், இந்த உலகத்துக்கெல்லாம் ஒளி கொடுக்கக்கூடிய கிரகம். இன்னும் சொல்ல போனா எல்லா கிரகத்துக்குமே ஒளி கொடுக்கக்கூடிய கிரகம் பாருங்க சூரியன். அப்ப பொதுவா சிம்மராசிக்காரர்கள் ஒரு உத்தியோகத்துல இருந்தாலும் ஒரு தொழில் செஞ்சாலும் அதுல பிரசித்தி பெற்றவர்களாக இருப்பார்கள். ஏன் அப்படின்னா சூரியன் ஒரு ஒளி கிரகம் அப்படிங்கிறதுனால வாழ்க்கையில எப்போதும் எல்லோருக்கும் தெரிந்தவர்களாக, எல்லோருக்கும் ஒரு உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த ராசிக்காரர்கள். சரி, சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது பாருங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் கண்டக சனி நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது 2023 ஜனவரியிலேருந்தே உங்களுக்கு கண்டக சனி. இந்த கண்டக சனி என்னைக்கு வந்ததோ அன்னையிலிருந்து பல பிரச்சனைகளை பார்த்திருப்பீங்க சிம்ம ராசிக்காரர்கள். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, இன்னும் சொல்ல போனா உடல் ரீதியாகவும் பிரச்சனை, மன ரீதியாகவும் பிரச்சனை, உடம்பு அசதி, சோம்பல், எந்த காரியமும் ஒரு நடக்கல, எல்லா காரியத்திலும் இழுபறி. இன்னும் சொல்ல போனா நிறைய பேருக்கு உத்தியோக இழப்பே ஏற்பட்டிருக்கும். ஏன் அப்படின்னா 7ல சனி 10ல குரு தற்போது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 10ல குரு இருந்தாலே பழைய பாடலே என்ன சொல்லுதுன்னா, ஈசனார் ஒரு 10லே தல ஓட்டிலே இறந்துள்ளதும், சிவபெருமானுக்கே 10ஆம் இடத்துக்கு குரு வந்த பொழுது அவர் பிச்சை எடுத்தார் அப்படின்னா பழைய பாடல் சொல்லுதுங்க.
அப்ப உத்தியோக ரீதியெல்லாம் மே மாசம் வரையும் ரொம்ப கவனமா இருக்கணும் சிம்ம ராசிக்காரர்கள். அதே போல கண்டக சனி காலகட்டத்தில் பாருங்க அவசரம் கூடாது. இன்னும் சொல்ல போனா கண்டிஷ்டி நிறைய இருக்கும். இப்ப நீங்க ஏதாவது ஒரு வேலை செய்ய போறீங்க, ஒரு தொழில் செய்ய போறீங்கன்னா யார்கிட்டயாவது சொன்னீங்கன்னா அந்த வேலை நடக்காதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சனியினுடைய பார்வை உங்க ராசிக்கு இருப்பதனால கண்டிஷ்டி அதிகமா இருக்கும், ஓவரா இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வருகின்ற மார்ச் வரையும். அப்ப ஒரு காரியம் செய்ய போறீங்கன்னு யார்கிட்டயாவது சொல்லிட்டீங்கன்னா அந்த காரியம் நடக்காது. அது மாதிரி சனியினுடைய பார்வை உங்க ராசிக்கு விழுந்து கொண்டிருக்கிறது. அதே போல 10ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. 10ஆம் இடத்துல குரு இருக்கிற வரையும் பாருங்க, நீங்க உத்தியோகத்துல இருக்கீங்க அப்படின்னா அந்த மேல் அதிகாரிகளை பகித்துக் கொள்ள வேண்டாம், திடீர் முடிவு எடுக்க வேண்டாம். உத்தியோக ரீதியா உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்கள்ட்ட யாரும் பகைமை வேண்டாம். இந்த காலகட்டத்தில் இந்த விஆர்எஸ் கொடுக்கறது, வேற இடத்துக்கு இடமாற்றம் செய்யறது, இதெல்லாம் உங்களுக்கு இந்த காலம் சிறப்பில்லை அப்படின்னு சொல்லலாம். சரி, சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஜனவரி 28ஆம் தேதியிலிருந்து பாருங்க சுக்கிரன் 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்திருக்கிறார். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 3க்கும் 10க்கும் அதிபதிங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு அவர் பாவிதான், இருந்தாலும் 10ஆம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரன் தான் உங்களுக்கு. அவர் 8ஆம் இடத்துல கிட்டத்தட்ட 4 மாதம் சஞ்சாரம் செய்கிறார். பொதுவாக சுக்கிரன் கோட்சாரத்துல ஒரு ராசியில ஒரு மாசத்துக்குள்ளதான் இருப்பார், 27 நாள் 28 நாள் தான் இருப்பார். ஆனா இந்த காலகட்டத்தில் பாருங்க 4 மாசம் சஞ்சாரம் செய்கிறார், 124 நாட்கள். அப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கு 3ஆம் அதிபதி சுக்கிரன் 8ஆம் இடத்துல உச்சநிலை பெறுகிறார். 10ஆம் அதிபதி சுக்கிரன் 8ஆம் இடத்துல உச்சநிலை பெறுகிறார். 10ஆம் இடத்துல அந்த சுக்கிரன் அந்த வீட்டுக்குடைய குரு 10ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப இந்த காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா 10ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறார். புது வேலை கிடைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. இப்ப 10ல குரு இருப்பதனால ஒரு சிலருக்கு வேலை போயிருக்கலாம், வேலை இல்லாம இருக்கலாம். ஆனா இந்த காலகட்டத்தில் புது வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா 10ஆம் இடத்திற்கு லாபஸ்தானம் அப்படின்னா அது 8ஆம் இடம் தான். அப்ப இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்கன்னா புது வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல 10ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல மறையும் பொழுது பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும், உங்கள் வாழ்க்கை துணைவர் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும், கணவன் மனைக்குள்ள வீண் விவாதங்களை தவிர்க்கணும் இந்த காலகட்டத்தில். அதே போல நீர் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஆறு, ஏரி, குளம், குட்டை, நீர்வீழ்ச்சியில குளிக்கிறது, கடல்ல குளிக்கிறது, அருவியில குளிக்கிறது, இதெல்லாம் தவிர்க்கணும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா 8ல போய் நீர்க்கிரகமான சுக்கிரன் சஞ்சாரம் செய்கிறார், அதுவும் உச்சப்பலத்தோடு சஞ்சாரம் செய்கிறார். நீர்நிலைகள் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் சிம்மராசிக்காரர்கள் இந்த 4 மாதம். அதே போல வாகனக்காரர்கள் சுக்கிரன் 8ஆம் இடத்துல மறைகிறார். வாகனம் சார்ந்த விஷயத்திலையும் ரொம்ப விழிப்பா இருக்கணும் சிம்மராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில். அப்ப சுக்கிரன் 8ஆம் இடத்துல உச்சநிலை பெறுகிறார் அப்படின்னா பாருங்க, இன்னும் சொல்ல போனா சிம்ம ராசியில பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் நீர்நிலைகள் சார்ந்த விஷயத்துல ரொம்ப விழிப்பா இருக்கணும். அதே போல 3ஆம் அதிபதி உச்சம் பெறுகிறார் அப்படிங்கும் போது மனசுல தைரியம்லாம் இருக்கும், ஒரு அசட்டு துணிச்சல் இருக்கும். பொதுவா 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் 8ஆம் இடம் வில்லங்க ஸ்தானம், வழக்கு ஸ்தானம். ஏதாவது தேவையற்ற வழக்குகள் வரலாம், அந்த வழக்குகள் ரொம்ப பெருசா இருக்காது, அதனால ஒன்றும் பாதிப்பு இருக்காது. இருந்தாலும் மன உளைச்சல் இருக்கும், வீணாக தேவையில்லாம ஏதாவது வழக்குகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில். அதே போல ஏற்கனவே உங்கள்கிட்ட வழக்கு இருக்கு, ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில். அதே போல ஆபரணங்கள் விஷயத்துல கவனமா இருக்கணும். இப்ப சிம்மராசி பெண்கள் ஆபரண விஷயத்துல விழிப்பா இருக்கணும். விலை உயர்ந்த செல்போன்கள்லாம் வச்சிருந்தீங்கன்னா கவனமா வச்சிருக்கணும். வீட்டில் அழகு பொருள், ஆடம்பர பொருள், இந்த டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இது போன்ற பொருட்கள் பாருங்க ஏதாவது பழுதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, காணாமல் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப வீட்டில் ஏதாவது ஆபரணம் வச்சிருக்கீங்கன்னா ரொம்ப விழிப்பா வச்சிருக்கணும் இந்த காலகட்டத்தில். அதே போல 10ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல மறைகிறார் அப்படிங்கும் பொழுது பாருங்க உத்தியோகம் சார்ந்த விஷயத்துல பாருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும். ஏன்னா 10ஆம் இடத்துக்கு லாபஸ்தான் 8ஆம் இடங்கிறதுனால உத்தியோகத்துல ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள், ஒரு உத்தியோகத்துல நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்தில். உங்களுக்கு உத்தியோக ரீதியா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இருந்தாலும் 10ல குரு இருக்கிற காலகட்டத்தில் அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்துல சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் சிம்ம ராசிக்காரர்கள். ஏன் அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் பாவி, அவர் போய் 8ஆம் இடத்துல மறைகிறார் அப்படிங்கும் போது, அதை 8ஆம் இடத்துல உச்சநிலை பெறுகிறார் அப்படிங்கும் போது கொஞ்சம் விழிப்பா இருந்தீங்கன்னா பாருங்க உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், எதிர்பாராத பணவரவு, திடீர் முன்னேற்றம் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த குறுக்கு வழியும் ஆகாதுங்க. 8ஆம் இடத்துல ஒரு உச்சக்கிரகம் சஞ்சாரம் செய்யும் போது செலவுகள் விஷயத்துல கவனமா இருக்கணும், குறுக்கு வழி ஆகாது.
ஒரு சில விஷயத்துல அப்படி கவனமா இருந்தீங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு அதிர்ஷ்ட காலமாக விளங்கும். விரைவில் பாருங்க, சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் லாபஸ்தானத்துக்கு வரப்போறார். உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்துக்கெல்லாம் தீர்வு கிடைக்க இருக்கிறது விரைவில். ஆனா இந்த 4 மாதமும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம் அப்படின்னு சொல்லலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.